வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற காந்தி டாக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, விஜய் சேதுபதி ஒரு சின்ன வீட்டில் தன்னோட வயசான அம்மாவோட வாழ்ந்துட்டு வராரு. நம்மளும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடணும்னு தீவிரமாக வேலை தேடிட்டும் இருக்கார். இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமி நல்ல ஒரு வெல்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் அவருமே ஒரு கட்டத்தில் சில பிஸ்னஸில் லாஸ் ஆகி கஷ்டத்தில் இருக்கார். இப்படி இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கையில் ஒரு தருணத்தில் விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைய, இதுக்கப்புறம் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பும் என்ன ஆச்சு என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, இது ஒரு சைலண்ட்டான மூவி. அதாவது இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே பேசிக்க மாட்டாங்க, எல்லாமே சைகையிலேயே தான் காமிப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வெறும் மியூசிக்கை மட்டுமே வச்சு இப்படி ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். அடுத்ததாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட மியூசிக் தான் நிறைய இடத்துல இந்த படத்தை காப்பாற்றுச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி அண்ட் அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சைலண்ட் மூவிங்கிறதால எல்லாமே சைகையிலேயே தான் கன்வே பண்ணணும். அதை இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது, அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். அடுத்ததாக கிளைமேக்ஸ் போர்ஷனாக சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே பார்க்க நல்லா இருந்தது. அது அந்த போர்ஷனில் வர பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த சீனை மேக் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு ட்ராகியான ஃபீலை கொடுத்ததுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணமே எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தாமல் ஒரு நார்மலான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதான்னு சொல்லுவேன். அடுத்து இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு 2.5 மணி நேரமே ரொம்ப அதிகம்தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சைலண்ட் மூவியாக வேறு போகிறதால ரொம்பவே லேகியாக போகிற ஃபீலை தான் கொடுக்குது. நான் பாசிட்டிவில் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அரவிந்த் சாமியும் சைகையிலேயே கன்வே பண்ணுறது நிறைய சீனில் நல்லா தான் இருந்தது. பட் ஒரு சில இடத்துல அது ஒரு பெரிய விஷயத்தை சைகையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற போது அது அவ்வளோ நேச்சுரலாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, யாருக்கெல்லாம் வாய்ஸ் இல்லாத சைலண்ட் மூவி பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிக்கும். பட் மற்றவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.